வணக்கம். மென் செய்திகள். மதுரை மாவட்டத்தில் தேசிய பால் பண்ணை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க பணியாளருக்கு பால் பண்ணை செயல்பாடு மற்றும் தர மேலாண்மை குறித்து பயிற்சி முகாம் திருமங்கலத்தில் நடைபெற்றது. இம்முகாமில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க பணியாளர்களால் உற்பத்தியாளர்களுக்கு தரமான பால் உற்பத்தி செய்வது மற்றும் முறையான கறவை மாடுகள் பராமரிப்பு செய்வதற்கான செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. அதில் அடைப்பு ஏற்படும். அந்த பால் கெட்டி அந்த தயிரா மாறும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்து பால் டெஸ்ட் போடணும். சங்கத்துல டெஸ்ட் போட்டு நோட்ல என்ட்ரி போட்டு இந்த டெஸ்ட் தரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நேரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த தொழிலை எப்படி சிறப்பாக பண்ணலாம் நமக்கு தெரியும். நம்ம அரசு நம்ம பால்வழி நிர்ணயம் பண்ணுறது எல்லாம் நம்ம பண்ணையம் பண்ணுறதுக்கோட காரணம் என்ன, கொஞ்சம் லாபம் சம்பாதிச்சு அந்த லாபத்துக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்மளோட பொருளாதாரம் உயர்ந்ததுக்காக நம்ம பால் தொழில் பண்ணுறோம். சரி, இந்த பால்வழி எதை வச்சு நிர்ணயம் பண்ணுறோம்? நம்ம தரத்தின் அடிப்படையில் நிர்ணயம் பண்ணுறோம். 4.2 கொழுப்பு சத்தும் 8.3 இதர சத்தும் உள்ள 12.5 டோட்டல் சாலிட்ஸுக்கு 35 ரூபா விலை. மேலும் பாலின் தரத்தை நவீன உபகரணம் கொண்டு அளவீடு செய்து தருவதற்கு பயிற்சியும் வழங்கப்பட்டது. மதுரை ஆவின் சார்பாக பொது மேலாளர் சிவகாமி அம்மையார் அவர்களுடன் உதவி பொது மேலாளர் டாக்டர் திரு கார்த்திகேயன், டாக்டர் திரு பாலம் மோகினி, டாக்டர் திரு சுடலை வைத்தீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பால்வளத்துறை கூட்டுறவுத்துறை பதிவாளர் திரு சுரேஷ் அவர்கள் தலைமையில் இப்பயிற்சி முகாம் நடைபெற்றது. கூட்டுறவு சார்பதிவாளர் அழகர் ராஜா கலந்து கொண்டார். முகாமில் ஏராளமான பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி. இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.